கடலில் ஏற்படும் மரணங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக குடியேற முயல்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்காது என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு கருத்து தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் தங்களுக்குள் பல்வேறு பொது பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன. இதில் ஐரோப்பிய நாடுகளுக்கு என்று கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது அப்பகுதியில் சட்டவிரோதமாக குடியேற முயற்சிப்பவர்கள்தான். தீவிரவாத தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக குடிபெயர முயற்சி மேற்கொள்கின்றனர். அதேபோல பசி, வறுமை போன்ற காரணங்களினால் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு குடிபெயர்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கும் பொதுமக்களை ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் செல்லும் படகு மற்றும் கப்பல் உரிமையாளர்கள் அளவுக்கு மீறிய எண்ணிக்கையிலான பொதுமக்களை அழைத்துச் செல்வதால் அடிக்கடி கடலில் விபத்துக்கள் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழக்கின்றனர். இதுபோல் லிபியாவிலிருந்து கடற்பயணம் மேற்கொண்ட சுமார் 120 பேரை கடற்படையினர் பிடித்து துறைமுக நகரான அல்கோம்ஸிற்கு அழைத்து வந்தனர். இப்படி அழைத்து வரப்பட்ட 120 பேரும் அங்குள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல இத்தாலி அருகே கடலில் 12 நாட்களாக தத்தளித்த சுமார் 98 பேரை அந்நாட்டு கடற்படையினர் மீட்டு கட்டானியா துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். அவர்களை அந்நாட்டு அரசு தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இதுபோல் கடற்பயணம் மேற்கொள்பவர்களை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.